வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரு நண்பர்கள் வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும். மேலும் பிடிச்சிருந்தால் ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் ஆகி நன்றி. இப்போ திமுக உங்களுக்கு கைப்புண் கண்ணாடி தேவையில்லை. அண்ணாமலை ஏற்கனவே சொல்லித்தரு. அந்த வரிசையில் இப்போ 3 இன்சிடெண்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்சிடெண்ட் தெரியும் நமக்கு. இந்த 3 இன்சிடெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒன்று பழசு எடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லட்சணம் என்னென்னு சீர்தூக்கி பார்த்துடலாம். இப்போது அந்த சங்கர் சொல்கிறாரு பத்திரிகையாளர், ஸ்டாலின் அவருக்கு நரம்பு பிரச்சனை இருக்குது, அதுக்கான மருத்துவமனை இல்லை, மருந்தே இல்லை, அப்படி 2024 கூடி ஆட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு. ஒரு பக்கம் அதிகாரிகிட்ட உதயநிதி கெஞ்சரா அப்படி இப்படிலாம் சொல்லி நிறையா போயிட்டுருக்கு. எதுவுமே தெரியாது. அவர் சொல்கிறது அது பத்திரிகையாளர். நரம்பு ப்ராப்ளம் மருந்து இல்லைங்கிறாரு. அவர் எப்படி நியூஸ் வாங்கினார்? அவர் சொன்ன நியூஸ் இது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஆளுகிற கட்சின்னா இப்போது நமக்கு தெரிஞ்சு மம்தா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவர் உடல்நிலை சரியில்லை, பலவித உள்ள பூகம்பம் போயிட்டுருக்கு. அது இனி போக என்ன ஆகுதுன்றது குறிப்பிட்றாங்கன்றது தெரியல. அது நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்போ இந்த வரிசையில் இப்போ ஒரு ஷிஃப்ட் ஆகுது. பாமக திமுக நோக்கி போகும்போது இவர் திருமாவளவன் அவர் எங்கேயோ மேலையெல்லாம் காங்கிரஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்றாங்க. அது கொஞ்சம் திமுகவுக்கு சங்கடம். அப்போ அவர் இந்த பக்கம் காங்கிரஸ் லுக்கிட்டு பழனிசாமி பக்கம் வர்றாருன்றது தெரியல. தேமுதிக நிர்மலா சீதாராமன் அமித்ஷா பக்கம் போகிறாங்கன்றாங்க. இது இன்னொரு 10 டேஸ் பொங்கல் பிஃபோர் ஆஃப்டருக்கு அது தெரியும். இப்போ நரேட் ஆகிறது. இது கூட்டணி சம்மந்தமாக மாறும் ஜனவரியில் கணக்கு. ஓகேங்களா? அது சீமான் எந்த பக்கம் ஜாயின்ட் ஆகிறாரு, இப்போ என்ன எல்லாமே மோடி போன பிறகு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஷார்ட்டாக சொல்லியிருக்கு இந்த கூட்டணியோடது எப்படி மாறுங்கிறத. இப்போ இந்த அங்கித் திவாரி ஈடியில் இவங்க பண்ணாங்க இல்லையா, அதை பிளான் பண்ணி 35 அதிகாரி உள்ளே அமைச்சு இந்த விஜிலன்ஸ் அதிகாரிலாம் வச்சு அங்கே உள்ள டாக்குமெண்ட் துரைமுருகன் சொந்தமானவங்க தூக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க. இது சும்மா டீட்டெயிலாக அமலாக்கத்துறை பேசி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் இப்போ அமித்ஷாக்கும் போயிருக்கு அது. ஸோ அது டீட்டெயில்ஸ் இப்போ ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க. இல்லாட்டி இவர் சங்கர் ஜிவால் தான் டிஜிபி விளக்கம் கேட்குறாங்க. அவர் 2 தடவை விளக்கம் சொல்லலை. அவர் டீட்டெயில் போயிருக்கு. 55 பேர் சஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் எந்த கட்சிக்காரங்க உள்ளே போனாங்க திமுகவில், அந்த ஃபைலை திருப்பி கேட்குறாங்க அமலாக்கத்துறை. ஏன்னா அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க இது ஒப்புதல் வாங்க அமலாக்கத்துறை அந்த அதிகாரியை ரைடு பண்ண முடியாது. அவர் கொடுத்தது யாருன்னா, அவர் யார் பணத்தை வாங்கி கட்சிக்காரன் கொடுத்தாரா, இது ஒரு ஸ்கீம் பண்ணாங்களான்றது தெரியல. அதாவது கட்சிக்காரன்ட்டு வாங்கி பண்ணாரா, இல்லை அவர் தான் லஞ்ச பணத்தை விட்ட கொடுத்தாரா, இதெல்லாம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதில் மாட்டிக்கிட்டாங்க ஸ்டாலினோ டிஜிபியோ, அதில் மாட்டிக்கிட்டாங்க. அது விசாரணை விளக்கம் சொல்லலைன்னா அது அந்த 35 பேர் பிடிச்சா உரிய விளக்கம் வாங்கிடுவாங்க. ஸோ தங்களை காப்பாற்றுறதுக்கு போய் மறுபடியும் மேலே சிக்கிக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. துரைமுருகனை குறிப்பிடுவோம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் 3000 கோடி வரும் மண்ணில், இதெல்லாம் யார் அப்போ விட்டு போனோம் அப்படின்னு கேட்கணும். உதயநிதி மாதிரி தண்ணி ஃப்ளோவே வர்றதில்லை, மண் அள்ளி 3000 கோடி மண் அள்ளுறாங்க அப்படிங்கிறாங்க. தொகுதிக்கு 150 கோடி செலவழிக்க ரெடியாக இருக்கார் மாப்பிள்ளை பேர் சபரீசனா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யார் வீட்டு போனோம் கேட்கணும்ல. அப்போ இதனால் இப்போ இதெல்லாம் சம்பாதிக்கும் வயசு ஓகேயா, 80 வயசுக்கு மேலே உனக்கு. அப்போ மாட்டும்போது மட்டும் நீ ஆஸ்பத்திரி போய், இல்லை நான் முடியல, நான் இது மாதிரிலாம் விடுவாங்களா? எங்கேயாவது உண்டா? செந்தில் பாலாஜிக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறபடி கிடைக்கிறதில்ல. அதனால் பொங்கல் பரிசு துரைமுருகன் தான்றாங்க. இப்போது பொங்கலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை, நாளைக்கு நியூ இயர். ஸோ பொங்கல் பரிசு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்ரூவ் ஆகிடுவார். ஏன்னா வயசானதுனால சொல்லிட்டார். அப்போ எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது. ஒரு பக்கம் இந்த திவாரி இது என்னென்னு பார்க்கணும், உண்மைத்தன்மை கண்டறியணும். ஏன்னா இவங்க யாரையை காப்பாற்றப்போ எல்லாத்தையும் சேர்த்து மாற்றிக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் இது. ஸோ இது ஒரு பாயிண்ட் மாட்டிக்கிட்டாங்களா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஏடிங்க பேரில் இப்போ தூத்துக்குடிக்கு போகாமல் அங்கே போனார். எல்லாம் தத்தளித்து தண்ணியில் மரணம் அடைஞ்சு பலவித இன்னல் எல்லாம் சொத்தெல்லாம் போய் இப்போ மெல்ல அறிவிக்கிறார். லேட்டாக தான் போனார். டெல்லி போய் கூட்டணிக்கு போயிட்டார். அண்ணாமலை சொன்னார் இல்லையா. இப்போ பாருங்கள், அங்கே துப்பாக்கி சூடு நடந்து 2018 ஸ்டெர்லைட் போராட்டத்தில். அதில் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் இறந்தாங்க. அதில் அன்றைக்கி இருந்த ஐஜியாக இருந்தவர் சத்யசாய் குமார் யாதவ், அந்த நார்த் இந்தியன். அப்போது அன்றைக்கெல்லாம் அவங்களெல்லாம் கைது பண்ணும் அப்படி இப்படின்னு பெரிய போராட்டம் பண்ணிவிட்டு, எப்பவுமே அப்படி எதிர்கட்சியாகவும் நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக நிலைப்பாடு தெரிஞ்ச ரெட்டை வேஷம்தான். அப்போது அன்றைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி இப்போ கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாங்க.
அந்த நீதிபதி அம்மாவே ரிப்போர்ட் கொடுத்தாங்க இது சம்மந்தமாலாம். அதெல்லாம் கிடப்பில இருக்குது. 1 இயர் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த யாதவ் அவர் இப்போ டிஜிபியா பதவி உயர்வு கொடுக்குறாங்க. ஏன் அது தெரியாதா நடந்திருக்கிறது? அதுக்கான இது சொல்யூஷன் வந்துருச்சா? கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போ இதனால் அவங்க நாளைக்கு என்ன தண்டனை பண்ணாலும் நமக்குள்ள பதவியை அடையலாம் அப்படின்னு உயர்மட்டத்தில் ஒரு தைரியம் வந்துடும். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தவர் ஆளுங்கட்சியாக அது அது அதை நோட் போட்டு கேட்கணும்ல. ஏன்னா இவருக்கு தெரியாதா இருக்கும் மேபி யாருக்குமே. அப்போ அவங்க எப்படி அந்த ஃபைலில் கையெழுத்து வாங்குறாங்க என்ன? ஏன்னா வந்து யாராவது எடுத்து சொல்லணும். இல்லை அந்த அந்த மாவட்டத்து மினிஸ்டர் சொல்லணும்ல. அதிகாரியை மறைச்சிருந்தாலும் எப்படி டிஜிபி பதவி உயர்வு கொடுக்குறாங்க? இது 2வது பாயிண்ட். இப்போ இந்த திருவண்ணாமலையில் அந்த இது நடந்துட்டு இருந்தது விழா. அதில் போய் இந்த கன்னத்தில் அரைஞ்சாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயமா ஏவா வேலுவோட இருந்தவர் முன்னாடி நகராட்சி தலைவர், இப்போ செயற்குழு உறுப்பினர் ஏதோ சொல்கிறாங்க. அவர் இத்தனைக்கும் தன் ஒய்ஃப் இல்லை துணைவினா பார்த்துங்க. அது எனக்கு குறிப்பிட முடியாது. அந்த அம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆகி விட்டுட்டு இவர்கிட்ட வந்திருக்கு 2வது. அந்த அம்மா போய் சாமி கும்பிடுவோம், போலீஸ் இந்த எஸ்ஐ அம்மா நிற்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி நின்று எல்லோரும் பார்க்கணும். இது எல்லாம் வழக்கமாக எல்லா கோயிலும் இங்கே நானும் எல்லாம் கேட்குறது தான். அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஸ்ரீதரன்ற நபரோட அண்ணன் அங்கே அரங்காவலராமா, திமுகவில் உள்ள அரங்காவலராக இருக்கான் பார்த்துங்க. அப்போது இந்த அம்மா வந்து திருப்பி முறைச்சி பார்த்துருக்கு. அப்புறம் திருப்பி அந்த அம்மா சொல்லவும் அந்த அம்மா செய்கிறாங்க. திருப்பி அந்த இவர் இந்த அம்மா ஒட்டின்ட்டு அம்மா, அதாவது மனைவி இல்லை எங்கிறத யாரையும் விட்டுட்டு வந்து சேர்ந்தம்மா. சரிங்களா? இந்த அம்மா வந்து உங்கள் தம்பி இருக்கார் அலங்காவலர், என்னை வந்து இது பண்ணுறாங்க அப்படி மாற்றி சொல்லிடுச்சு. உடனே இந்த நபர் வந்து தைரியத்தில், ஏன்னா ஏவா வேலு அவர் வேறு அரங்காவலர் இருக்கான்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாப்படி. உடனே அங்கே இருக்க போலீஸ்லாம் இதை எடுத்திருப்பாங்க, ரெக்கார்டில் எடுத்திருப்பாங்க. அந்த அம்மா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிருச்சு. வேறு இதே தான் இந்த கனிமொழி இதுலேயும் இடுப்பக்கில் தான் வந்தது, ஏதோ சம்திங் பாலியல் சீண்டல். அதுக்கப்புறம் அண்ணாமலை போகிறேன், அதுக்கப்புறம் ஏதோ இந்த மாதிரி கைது நடவடிக்கை பண்ணாங்களா என்னன்றது. இந்த மாதிரி எல்லாமே அப்படி தான் நடக்குது திமுக இதில். இது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு பாரு. இப்போ போகிற சந்தி சிரிக்குன்னு பழனிசாமி சொல்கிறார், அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க, கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு. இப்போ போகிற வெளியில் வந்துருச்சு ஆச்சுங்களா. அப்போது கணத்தில் அறைகிற அப்படி அது சாதாரண விட்டுட்டு போகலாம், அவ்வளோ இது திமிர்த்தண்ணா விட்டு போகலாம். சரி சாமி பார்த்துச்சு காலம் ஏதோ சொல்லாமல, அது போலீஸ் அம்மா அந்த அம்மா நிற்கிது செய்கிறாங்கன்னு எப்படி கணத்தாரு. இது எல்லாத்துக்கும் அண்ணாமலை சொல்கிற மாதிரி நேரம் இருக்குது. பாடுங்கடா சாமின்னு, அதாவது அது முறை அப்படியே கூண்டோட கொத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறமா ஆட்சி மாறும்போது எல்லாம் மாறும். நாம் சொல்கிற மாதிரி அவரே சொல்கிறாருல்ல, பிஜேபி கை வைக்கும் போது எல்லாத்துக்கும் இது எவ்ரி ரியாக்ஷன் ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதான் எல்லாத்துக்கும் பதில் விரைவில் வரும். இப்போ ஒன்றுமே இல்லை, இது வந்து எப்படி இதாகவும் தெரியாது, முன்னாக தான் பின்னாக தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. எஸ், அதனால் இவங்களோட குழப்பம் பூரா இந்த மாதிரி வெளிப்பாடுக்கெல்லாம் அவங்களுக்குள்ளேயே தீர்வு இல்லாமல் உடஞ்சி சுக்குநூறாக போகிறத பார்ப்பார். இதுதான் கடைசி திராவிட ஆட்சின்னு பல கருப்பையாக சொல்கிறார். பல இடம் இருந்துட்டு வந்தவர் அவர் எம்எல்ஏ டிஎம்கேலாம். ஸோ இதோட சரி, இதில் வந்து திராவிடத்தை பசங்களுக்கு ஊட்டுறேன்னா ஊட்டி தான் பார்க்கட்டுமே என்ன அதுன்னு பார்ப்போம். அதான் அந்த மாயாவதிங்கிறது தான் ஆக போகுது. அதே தான் பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெயந்த்.